நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிஷோர் ஆடியோ. ஆதரவு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் மறுபடியும் நம்ம கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு ஃபஸ்ட் ரெடி பண்ணது ஒரு வீடியோ போட்டிருக்குறோம். இந்த ஆம்பு இந்த எஃப்எம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு தான் வருது, ஆனால் அதை ரெடி பண்ண தெரியாமல் தூக்கி போட்டுறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணதான் இந்த வயரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வேலை செய்யாமல் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது. இது எங்கள் அண்ணனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது தான் அது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4-5 பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் இதோட வீடியோவோட கமெண்ட் பாக்ஸிலோட ஒரு நண்பர் கேட்டுப்பார், இது பாட மாட்டேங்குது, சவுண்டு வரல அப்படின்ட்டு. இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் வந்திருக்கு. நான் என்ன கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட் வருது. செக் பண்ணாலும் பாடாது. இங்கே இன்புட் செக்ஷன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு இன்புட் செக்ஷன் இருக்குது. எங்கேருந்து வருதுன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இந்த ஐசிக்கு வரும். இந்த இடத்துல இதை இது டச் பண்ணால் பாடும், ஆனால் சும்மா டச் பண்ணால் பாடாது. இங்கே இன்புட் செக்ஷனில் டச் பண்ணால் வேலை செய்யாது. இதே நல்ல வேலை செய்கிற போர்டாக இருந்தால் நம்ம இன்புட் செக்ஷனில் டச் பண்ணாலே நமக்கு ஹம்மிங் சவுண்டு வரும், ஸ்பீக்கரில் ஹம்மிங் சவுண்டு வரும். ஆனால் இது Bluetooth mode, FM mode. பாடுதுங்களா? நல்லா இருக்குது, பாடுதா? ஆனால் ஆஃப் பண்ணி போட்டால் மறுபடியும் அதே மாதிரி பண்ணும். சவுண்டு வரல பாருங்கள, சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மறுபடியும் அந்த ஐசிட்ட இன்புட் செக்ஷனில் ஐசியில் இங்கே டச் பண்ணாலும் வேலை செய்யாது. ஐசியில் இன்புட் செக்ஷன் டச் பண்ணிட்டால் பாடும். அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டோம்னா பாடாது. இதில் ஒரு ட்ரை சால்ட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. செக் பண்ணி பார்த்ததில் ட்ரை சால்ட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது ஐசி ஓவர் ஹீட் ஆகிறதுனால உள்ள இந்த ஐசிக்குள்ளே ஏதாவது சர்க்கிட் உள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ கிரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி விடையில் அது வேலை செய்யுது, திருப்பி ஆஃப் பண்ணி போடையில் அது வேலை செய்கிறதில்ல. அதனால் சர்க்கியூட்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை இதில். அதனால் இதில் போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த ஐசி வாங்கி மாற்றுறதுக்கு நீங்கள் போர்டை வாங்கி மாற்றிடுங்க. ஏன்னா இது ட்ராக்கெலாம் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஐசி தெரியாதவங்க கழட்டினீங்க அப்படின்னா ட்ராக் பிச்சுக்கும். அப்புறம் நீங்கள் வயரை போட்டு சால்டிங் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தெரியும். அதனால் போர்டே 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். நீங்கள் அதை வாங்கிக்கங்க. இந்த போர்டு எனக்கு ஒரு 65 ரூபாய்க்கு கிடச்சிச்சு, எனக்கு கிடைச்ச ரேட்டு. அதனால் இதை ரெடி பண்ணால் ஐசி தான் மாற்றணும். சரி, ஐசி மாற்றுறதுக்கு போர்டே மாற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் அந்த போர்டே மாற்றி விட போகிறேன். இது போர்டை மாற்றிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா போர்டை மாற்றியாச்சு. வேறு போர்டு பழைய போர்டுங்க இருக்குது. இது வயரு டிடியில் வயரோட கனெக்ஷன்லாம் சொல்கிறேன், தெரியாத நண்பர்களுக்காக. இந்த போர்டை வாங்கி மாற்றிட்டு தான். இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுக்கான லைன். இது ESP போர்டுக்கு வந்துடும். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா ESPலேருந்து வர கிரவுண்டு. இந்த மஞ்சள் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இன்புட் செக்ஷன், இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வருது. இது பச்சை கலர் கிரவுண்டு. இது ஸ்பீக்கர் லைன். இது ரெண்டும் இது ஸ்பீக்கர் லைனு.
அப்புறம் இது வந்து டிசி லைன், பேட்ரி கொடுத்தா நான் இருக்கா இந்த லைனு. இது டயோடுக்கு அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ளூ ஒயர் வந்து காயிலேருந்து வர லைன். இது 2 இந்த காயில் இது பார்த்தீங்களா, இந்த டயோடு இது அந்த சைடு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கும் மோனோ போர்ட்னா. இஎஸ்பிக்கு இங்கே வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து லைன் எடுத்துக்கிறாங்க இங்கே. அவ்வளோதாங்க, நல்லா பாடுது. செக் பண்ணி காய்க்கிறேன் பாருங்கள். செக் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் பண்ணி. Play by USB drive. காத்திருந்தேன் நானே தவமே கண்ணே உனக்காகத்தான். ஓகேங்க, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.